இப்போ உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்குன்னா அதுக்கு காரணமும் பூமிகாதான். அந்த பூமிகா மட்டும் முனீஸ்வரன் கோயில எனக்கு நெஞ்சு வலி வந்தப்ப என்னை காப்பாத்தலன்னா நான் இப்ப உயிரோடவே இருந்திருக்க முடியாது மாலா. மாலா, பூமிகாவுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கு. அவ பாவம் புருஷனையும் குழந்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கை நான் நிறைவேற்றி கொடுக்கிற வரைக்கும் பூமிகா நம்ம கூட தான் இருப்பா. அவளுக்கு இப்போ நம்மளை விட்டா வேற ஆதரவு இல்ல மாலா. முடியாதுங்க. அந்த பூமிகா நம்ம வீட்டுக்குள்ள நுழையறத நான் அனுமதிக்கவே மாட்டேங்க. இதோ என் பொண்ணு வந்து நிக்கிறா. இப்ப சொல்ல, இதான் உன் முடிவா? ஆமாங்க, இவன் நம்ம வீட்டுக்குள்ள வர நான் விட மாட்டேன். இதான் உன் முடிவா? ஆமாங்க, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படின்னா என் முடிவை நான் சொல்றேன். என் பொண்ணு பூமிகாவுக்கு இடம் இல்லாத அந்த வீட்டுக்கு நானும் வரமாட்டேன். அப்பா, நீங்க இப்படி சொல்லக்கூடாதுப்பா. அக்கா, அப்பா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அம்மா, அப்பாவும் அக்காவும் எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்களும் இருப்போம். ஆமாமா, என்னோட முடிவும் அதான். இப்ப சந்தோஷமாடி? இப்ப திருப்தியா? 25 வருஷமா என் பேச்ச கேட்ட என் புருஷனையும் என் பசங்களையும் நீ வந்த உடனே எங்கிட்ட பிரிச்சுட்டல. ஐயோ சின்னம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க பாசத்தையும் பசங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் நான் எப்பவுமே பங்கு போட்டுக்க மாட்டேன். நான் உங்க எல்லாரையும் பிரிக்க வரலமா. சீ, வாய் மூடி அனாதை கழுதை. ஏய் மாலா, என்னாச்சுப்பா? அப்பா, என்னப்பா ஆச்சு? அப்பா, ஐயோ ரிலாக்ஸ்ப்பா, உணர்ச்சி வசப்படாதீங்க. அப்பா, ஒன்னும் ஆகாதுப்பா. டாக்டர் கூப்பிடுவாப்பா. அப்பா, ஒன்னும் இல்லப்பா. சொல்லுங்கப்பா. சின்னம்மா தானே சொன்னாங்க. விடுங்கப்பா, விடுங்கப்பா. அம்மா, இனிமே பூமிகாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். அம்மா, இப்ப அப்பா நம்ம கிட்ட நல்ல நன்மையில பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே பூமிகா அக்காதாம்மா. அத முதல்ல புரிஞ்சுக்குங்கம்மா. ஆனந்த், ஜோதிகா, நீங்க 2 பேரும் அம்மா கிட்ட அப்படி பேசக்கூடாது. மாலா, பாத்தியா, உன் பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொல்றத கூட என் பூமிக்கு அனுமதிக்கல. இவளை போய் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது அப்பா, என்னப்பா இத பாருங்க, நீங்களும் சின்னம்மாவ அப்படியெல்லாம் பேசாதீங்க, புரியுதா? ப்ளீஸ் பா. அது இல்லம்மா, ப்ளீஸ் பா, சொல்றத கேளுங்கப்பா. 25 வருஷமா அவங்க தான்ப்பா உங்களை நல்லபடியா பார்த்திருந்திருக்காங்க. உங்களுக்கு நல்ல மனைவியாவும் இதோ இவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல தாயா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க எப்படி வெறுத்து பேசுறது நல்லா இல்லப்பா. அவங்க இவ்வளவு நாளா உங்களை நல்லா பாத்துக்கிட்டதுனாலதான் நான் இப்ப உங்களை பார்க்க முடிஞ்சது. எனக்காக நீங்க சின்னம்மாவை வெறுக்கிறது எந்த விதத்தையும் நியாயமே இல்லப்பா. அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக அம்மா உங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றது தப்பு இல்லையா? அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போகும்போது நீங்களும் என் கூட வரீங்க. அம்மாவுக்கு உங்களை தடுக்கிற உரிமை கிடையாது. இல்ல ஆனந்த், அம்மாக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உங்க குடும்பத்தை பிரிக்க வரலமா. உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலன்னு வந்து சின்னம்மா சம்மதம் இல்லாம நான் அந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன். சின்னம்மா என்னைக்கு என்ன வான்னு கூப்பிடுறாங்களோ நான் அப்பதான் வருவேன்.
போகணுமா? ஆமாமா, நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ அப்பவே நான் வரேன். ஏய் பூமிகா, அது இந்த ஜென்மத்துல நடக்காதுரி. நான் செத்து போனாலும் போவேனே தவிர என் வாயால உன்னை வான்னு கூப்பிட மாட்டேன். மாலா, தள்ளுடி. வாமா. வணக்கம் டாக்டர். குட் மார்னிங். உன் பேர் என்னம்மா? அருக்காணி. உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்? உடம்பு நல்லா தான் இருக்கு டாக்டர். ஆனா நான் கர்ப்பமா இருக்கேன். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என்னுடைய இந்த கர்ப்பத்தை நான் கலைக்கணும். என்னம்மா, உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. கழுத்துல தாலி வேற இல்ல. வீட்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? இல்ல டாக்டர், நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நீ பண்ற விஷயம் உன் வீட்டுக்கு தெரியுமாமா? இதனால நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுமா? இல்ல டாக்டர், நான் ரொம்ப தெளிவா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த கருவை கலைச்சிருங்க டாக்டர். டாக்டர், இந்த கரு ஒரு அயோக்கியனுடைய பலாத்காரத்தால ஏற்பட்டது. அவனுடைய கருவை நான் சுமக்க விரும்பல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கிறேன், எப்படியாவது கலைச்சிருங்க டாக்டர். சரிம்மா, நாங்க கர்ப்பத்தை கலைக்கிறோம். ஆனா உன்னை பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீ எடுத்த முடிவு ஒரு தெளிவா எடுத்த முடிவு மாதிரி தெரியலமா. இத பாருமா, நான் உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். உன் வயித்துல இருக்கிற கருவை கலைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு சொல்லு. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க ட்ரீட்மெண்ட் தர தயாரா இருக்கோம். இங்க பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருமா. நல்லா யோசிங்க. மறுபடியும் உங்க கர்ப்பத்தை கலைக்கலான்னு முடிவு பண்ணீங்கன்னா திரும்ப வாங்க, இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. இது பாருமா, இது ஒரு குழந்தை விஷயம். நல்லா யோசனை பண்ணி முடிவெடு. சரி டாக்டர். நர்ஸ், கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், வாங்க போலாம். போயிட்டு வாங்க. அக்கா, அக்கா. ஏய் கோமதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. என்ன இங்க உடம்பு சரியில்லையா? அப்பாக்கு உடம்பு சரியில்லை. நீங்க இங்க? ஒன்னும் இல்ல, சும்மா ஒரு வேலையா வந்தேன். அப்படியா? சரிக்கா. சரி வரேன். சிஸ்டர், அவங்க இங்க எதுக்கு வந்துட்டு போறாங்க? அது ஏன் உங்களுக்கு? இல்ல, நான் அவங்க வீட்ல வேலை பார்த்தேன், அதான் கேட்டேன். அதுவா, அந்த அக்கா முழுக்காம இருக்காங்க. வயித்துல இருக்கிற கருவை கலைக்க வந்திருக்காங்க. அப்படிங்களா? ஆமா, நீங்க எதுக்கு கேக்குறீங்க? சும்மா தாங்க கேட்டேன். சரி சரி. ஹலோ ஹலோ தங்கம்மாமா, நான் கோமதி பேசுறேன். உங்க வீட்ல வேலை செஞ்சனே, அந்த கோமதி பேசுறேன். என்ன கோமதி, சொல்லு. அருக்காணி அக்கா கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட பேசியிருக்காங்க. ஐயோ, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்னம்மா சொல்ற? எந்த ஆஸ்பத்திரி? ஐஸ்வர்யா நர்சிங் ஹோம். சரிம்மா சரிம்மா. பொண்ணு, டேய் பொண்ணு, என்னதா? சீக்கிரம் வா. ஐயோ சீக்கிரம் வாடா. என்ன? டேய், அருக்காணி நமக்கு தெரியாம கருவை கலைக்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காடா. எந்த ஆஸ்பத்திரி? நீ வாடா, போகும்போது சொல்றேன். என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? வாக்ஸ் பாப்னா என்ன சார்? திருப்பதினா லட்டுடா, திருநெல்வேலினா அல்வாடா, வாக்ஸ் பாப்னா இதான்டா. இந்த ப்ரோக்ராம் எந்த டிகிரி வருது சார்? சாயந்தரம் தான் போறேன் இல்லையா? இந்த மாதிரி யூத்துக்கு தானே, ஓல்டேஜ்க்கு இல்லையே. இதோ பாரு, இந்த யூடியூப்ல வந்து காமெடி பண்ணா சாவச்சிரும், ஓடிடுவேன். சார் வாக்ஸ் பாப்லாம் கொடுங்க சார். அடுத்த வர பாட்டை வந்துட்டு என் அம்மாக்கு, என் அப்பாக்கு, என் அத்தைக்கு, தூத்துக்குடி இருக்கிற என் மாமிக்கு, அவர் மாப்பிள்ளைக்கு, மச்சானுக்கு, என் நாய்க்குடிக்கு, நரேந்திர மோடிக்கு எல்லாருக்கும் டெலிகேட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். யோ, இது நியூஸ் சேனல்யா?
நியூஸ் சேனலா? மா ஏமா 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 2 நாளா சாப்பிடலம்மா. பிள்ளைக்கு பால் கொடுக்க கூட ஒண்ணும் இல்லம்மா. தயவு செய்து உதவி செய்யுமா. அம்மா உனக்கு புண்ணியமா இருக்கும்மா. அம்மா அம்மா ஏமா ஏமா குழந்தைக்கு பால் வாங்கின காசு கொடுமா. கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. ஏமா அம்மா மவராசி நீ நல்லா இருக்கணும்மா. சரி, உங்களுக்கு புருஷன் இல்லையா? ஏன் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறீங்க? அவன் எங்க இருக்கானோ யாருக்குமா தெரியும். அப்போ இந்த குழந்தை? எனித்தாம்மா நானே பிளாட்பார வாசிமா. பிளாட்பாரத்துல தூங்கின்னு இருக்கும்போது எவனோ ஒரு குடிகார பைய எனக்கு எடுத்துட்டு போயிட்டாம்மா. அதுல வந்து புள்ளதாம்மா இது. ஏமா அப்பா யாருன்னே தெரியாம இந்த குழந்தைய நீ ஏமா பெத்தெடுத்த? ஏமா கருவிலே கழிச்சிருக்க வேண்டியதானம்மா? ஏமா பொம்பளையா நீ கர்ப்பத்து கலைக்கு சொல்ற? கர்ப்பம்னா என்னன்னு தெரியுமா? உசுருமா உசுரு. எவனோ கைவாளி பாய பண்ண தப்புக்கு என் பிள்ளை என்னம்மா பண்ண முடியும்? என் குழந்தைக்கு அப்பன் தேவையில்லம்மா. காலம் முழுக்க பிச்சை எடுத்தாது நான் என் குழந்தை காப்பாத்துவோம்மா. என்னம்மா 100 பயம் வேணா ஒன்னும் வேணாம். இப்போ உனக்கு ஏற்பட்ட இதே நிலைமதே ஒரு காலத்துல என் ஆத்தாவுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா என் ஆத்தா என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்ன பெத்து எடுத்துச்சு. நான் என்ன இப்ப அவமானிச்சனமா நிக்கிறேன். என் பையன் செஞ்ச தப்புக்கு வயித்துல இருக்கிற குழந்தைய தண்டிச்சிடாதுமா. அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நான் எடுத்து சொல்லுவேன். ஆனா முடிவெடுக்க வேண்டிய உரிமையில நான் தலையிட மாட்டேன். வாமா, இப்படி உட்காரு. என்னம்மா நல்லா யோசிச்சிட்டியா? என்ன முடிவெடுத்திருக்க? நல்ல முடிவாவே எடுத்துட்டேன் டாக்டர். இந்த குழந்தைய பெத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் டாக்டர். ரொம்ப சந்தோஷமா. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு நல்ல முடிவை தான் எதிர்பார்த்தேன். ஆமா டாக்டர், இந்த குழந்தை எனக்கு வேணும் டாக்டர். இந்த குழந்தைய நல்லபடியா நான் பெத்தெடுக்க போறேன். இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன் டாக்டர். முருகா, திக்கற்றவங்களே குழந்தைய வளர்க்கும் போது எனக்கு எல்லாருமே இருக்காங்க டாக்டர். இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து வளர்ப்பேன் டாக்டர். டாக்டர், இந்த குழந்தைய இந்த சமுதாயத்துல 4 பேர் பாராட்டுற மாதிரி வளர்த்து காமிப்பேன் டாக்டர். இந்த குழந்தை ஆரோக்கியமா வளர்றதுக்காக தேவையான மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுங்க டாக்டர். கண்டிப்பாமா, இதோ எழுதி தரேன். இந்தாம்மா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. வயித்துல இருக்கிற குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. ரொம்ப நன்றி டாக்டர். போயிட்டு வா. சரி வரேன். அத்தை, மாமா, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்களுக்கு தெரியாம வந்துட்டேன். நீ தப்பான முடிவெடுத்துருவியோன்னு பதறிட்டேன். நல்ல முடிவா எடுத்து என் வயித்துல பாலை வாத்துட்டேன். அத்தை, நான் வரும்போது தப்பான எண்ணத்தோட தான் அத்தை வந்தேன். ஆனா இப்ப நல்ல முடிவோட தான் அத்தை திரும்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? டேய் பொண்ணு, பாத்தியாடா அருக்காணி நான் வளர்த்த பொண்ணுடா, தப்பு பண்ண மாட்டா. ஆமாதா, நம்ம அருக்காணில எப்படி தப்பு பண்ணுவா? நல்ல பிள்ளை கழகு. வா வா.
எத்தனை வருஷமா இந்த ரூம்குள்ளேயே உட்கார்ந்து வாசலையே பார்த்துட்டு இருப்பீங்க? என்னை விட்டு பிரிஞ்சு போன என் பையன் பாலு அவன் திரும்ப வர வரைக்கும் நான் இங்கேயே இப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த அம்மா செஞ்ச பாவத்தை மன்னிச்சு என்னை பார்க்க வரமாட்டானான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. அவன் வரமாட்டாமா. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். செத்தாலும் என் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, அவன் எப்படிமா வருவான்? பாவி, நான் மக பாவிமா. பெத்த புள்ள மனசு சாகடிச்சிட்டேனே, அந்த கோவம். அதனாலதான் என் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு வைராக்கியமா போயிட்டா. அம்மா அழாதீங்கம்மா. ஐயா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வருவாருமா. அவன் வரமாட்டான். அவன் வைராக்கியம் பிடிச்சவன். 25 வருஷத்துல ஒரு நாள் கூட பார்க்க வராதவன் இனிமேலா வர போறான். அவன் வரமாட்டாமா, வரமாட்டான். கார் சத்தம் கேக்குது. என் புள்ள வந்துட்டான் போல இருக்கு. மாலா, நீயா? அத்தை, நானே தான். ஏன் என்ன எதிர்பார்க்கலையா நீங்க? இல்லம்மா, என் புள்ள வரான்னு நினைச்சேன். ஏமா, நீயாவது அவன்கிட்ட எடுத்து சொல்லி என் பையனை கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? என்னம்மா அப்படி பாக்குற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? அத்தை, உங்க பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பு. அதை விட பெரிய தப்பு, அந்த கணக்கு புள்ள பேத்தி தேவிகான் இருந்தால அவளுக்கு அரைகுறையா விஷத்தை கொடுத்து முழுசா சாகடிக்காம விட்டீங்களே, அது அதை விட பெரிய தப்பு. ஏய், என்னம்மா சொல்ற? எந்த வம்சம் வளரக்கூடாதுன்னு தேவிக்காக விஷம் வச்சு கொன்னீங்களோ, அந்த வம்சத்திலேருந்து ஒரு வாரிசு இன்னைக்கு வெறிச்சமா வளர்ந்து 25 வயசு பொண்ணை என் முன்னாடி வந்து நிக்கிறான். ஏய், நீ நிஜமாவா சொல்ற? சொல்றேன். என்னது? தேவிகாவுக்கு பூமிக்கான ஒரு மக உயிரோட வந்திருக்காளா? உயிரோட மட்டும் இல்ல, இன்னைக்கு அப்பான்னு உரிமை கொண்டாடிட்டு வேற வந்து நிக்கிறா. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. அந்த பூமிகா என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆனா உங்க பையன் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த பூமிகா இல்லாம என்னோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இத பாருங்க அத்தை, அந்த பூமிகா வீட்டுக்கு வந்தா நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இங்கே இருந்துருவேன். தப்பு, தப்புமா. அந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ செஞ்சிடாத. அப்படி செஞ்சுதா இப்போ நான் என் புள்ளைய எழுந்துட்டு நிக்கிறேன். அதே மாதிரி நீயும் ஆயிடுவமா. பெத்த தாயோட மூஞ்சிய பார்க்க மாட்டேன்னு 25 வருஷமா வைராக்கியமா இருக்கிறா. இந்த தாயை வெறுத்தவனுக்கு இந்த தாரத்தை வெறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா ஆக போகுது? அம்மா வேண்டாண்டா, இந்த அத்தை சொல்றத கேளு. நேரா உன் புருஷன்கிட்ட போ. அந்த பூமிக்காவையும் வீட்டோட சேர்த்துக்கோ. ஆமாமா, ரெண்டோட ஒன்னா சேர்த்து 3ஆ இருந்துட்டு போட்டோம். அத்தை, அன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத மருமக வாயில விஷத்தை ஊத்தி கொண்டீங்க. இன்னைக்கு நான் மட்டும் எனக்கு பிடிக்காத பூமிக்காவை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணுமா? ஆமாமா, சேர்த்துக்கணும். அப்படி இல்லனா தனிமையில என்ன மாதிரி ஏங்கி ஏங்கி செத்து போயிடுவடி. இங்க பாருமா, இந்த அத்தை சொல்றத கேளு. உன் உணர்ச்சி எல்லாம் எனக்கு புரியுது. என் தம்பி மகனி, உன்னை ஆசைப்பட்டுதான் என் பையனுக்கு கட்டி வச்ச. நீயும் ஆசைப்பட்டு தானே உன் அத்தானை கட்டிக்கிட்ட. இப்போதைக்கு அந்த பூமிக்கு அவ விட உன் புருஷன் முக்கியம்மா.
உன் புருஷனை நீ எந்த காரணத்தை கொண்டு இழந்துராதம்மா. நான் செஞ்ச தப்ப நீ செஞ்சிடாத. அதனால அந்த பூமிக்காவை இப்போதைக்கு நீ வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோ. இத பாருமா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. மறுபடியும் ஒரு நாள் இங்க வா. அப்ப நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். அது பிரகாரம் நீ செய். உன் பிரச்சனையெல்லாம் தீந்து போயிடுமா. அம்மா போமா. அம்மா தயங்காதம்மா. நீ தயங்கி நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் புருஷனை விட்டு நீ விலகி போற. அது ஆபத்துல போய் முடிஞ்சிரும்மா. அம்மா நான் சொல்றத கேளுமா. நீ உடனே புறப்படுமா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.